வணக்கம். ட்ரிபிள் அகாடமியில் ஜோதிராஜன். இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு ஜாதகங்களும் யோகங்களும். உங்களுக்கு என்ன யோகம் இருக்குது, இதுதான் இன்னைக்கு தலைப்பு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் அவருடைய பதிவுகள்லாம் வரிசையாக வரும், பார்த்து பயனெல்லாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் 9788243439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதோட டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி 1 இயர் பேசஸ் சேனல் கமெண்ட் அப்லோடு, அதோடு சேர்ந்து டிப்ளமா இன் அக்குபஞ்சர் அண்டு பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து படித்து பயனடையலாம். இப்போ வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். ஜாதகங்களும் யோகங்களும். உங்களுக்கு என்ன யோகம் இருக்குது, இதை நீங்களே தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலை மாற்றி அமைத்து கொள்ளலாம். இப்போ வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். ஜாதகங்கள், யோகங்கள். இந்த யோகங்கள்னு சொன்னோன்னா நிறைய யோகம் இருக்குது, ஆயிரக்கணக்கான யோகங்கள் இருக்குது. இதில் மெயினாக நம்ம ஜாதகங்களில் எல்லா ஜாதகத்தையும் எல்லா யோகங்களையும் நம்மளுடைய ஜாதகங்களில் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஒரு மெயினான முக்கியமான எளிமையான யோகங்கள் என்னென்ன அப்படி மட்டும் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த பதிவு. வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். இப்போ சுனபா யோகம், அதாவது சந்திரனுக்கு 2 சூரியன் ராகு கேது தவிர, சந்திரனுக்கு 2 சூரியன் ராகு கேது தவிர வேறு கிரகங்கள் இருப்பின் அதுக்கு பேரு சுனபா யோகம். ஓகேவா? பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுய சம்பாத்தியத்தின் மூலம் முன்னுக்கு வருபவர்கள், நல்ல அறிவு நிரம்ப பெற்றவர், பெரும் புகழும் உடையவர், சொத்து சுகங்கள் அமைய பெற்றவர், இதுதான் சுனபா யோகம். அடுத்து அனபா யோகம் அப்படிங்கிறது சந்திரனுக்கு 12 சூரியன் ராகு கேது தவிர ஏனைய கிரகங்கள் இருந்தால் இதுக்கு பேரு அனபா யோகம். பலன் என்பதுனா சிறந்த உடல்வாகு, தர்ம சிந்தனை, கம்பீரமான உடல், பேரும் புகழும் அடையவர். துருதுரா யோகம், சந்திரனுக்கு 2 பக்கங்களும் சூரியன் ராகு கேது தவிர வேற கிரகங்கள் இருப்பின் அதற்கு பேரு துருதுரா யோகம் எனப்படும். பலன் பார்த்தீங்கன்னா கடமை உணர்வு மிக்கவர், பொன்பொருள் சேர்க்கை சேர்ப்பார், நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்வர். அடுத்து கேம துர்ம யோகம், சந்திரனுக்கு 2 பக்கங்களிலும் கிரகம் இல்லாமல் இருந்தால் கேம துர்ம யோகம். இவர்கள் பெரும்பாலும் தம் வாழ்வில் பெரும்பகுதி துக்கத்தையே அனுபவிக்கின்றனர். அடுத்து 5 அதியோகம், சந்திரனுக்கு 6, 7, 8 சுப கிரகங்களான புதன் சுக்கிரன் குரு இருந்தால் அதியோகம். பலன் கேட்டீங்கன்னா நாணயமிக்கவர், நேர்மையானவர், சுகபோகங்களை அனுபவிப்பவர், அறிஞர்களால் பாராட்டத்தக்கவர். அடுத்து அமல் யோகம், லக்னம் அல்லது சந்திரனுக்கு 10 சுபர்களான குரு சுக்கிரன் புதன் இருக்கும்போது அமல் யோகம் உண்டாகிறது. அன்பும் ஆற்றலும் பெற்றவர், வற்றாத புகழும் படியாத செல்வமும் உடையவர், நல்லவர், வல்லவர் என எல்லோராலும் புகழப்படுபவர், கலை, சினிமா, அரசியல் துறைகளில் புகழ் பெற்று வாழ்வார். வேசி யோகம், சூரியனுக்கு 2 சந்திரன் ராகு கேது தவிர பிற கிரகங்கள் இருப்பின் வேசி யோகம். நம்ம இதுவரைக்கும் பார்த்து சந்திரனுக்கு. இப்போ வேசி யோகங்கிறது சூரியனுக்கு 2 சந்திரன் ராகு கேது தவிர வேறு கிரகங்கள் இருப்பின் அது வேசி யோகம் உண்டாகிறது. பலன் இந்த யோகம் உடையவர்கள் நினைத்ததை முடிப்பவராகவும் மகிழ்ச்சி உடையவராகவும் அதிர்ஷ்டமுடையவராகவும் இருப்பார்கள். அடுத்து வாசி யோகங்கிறது சூரியனுக்கு 12 சந்திரன் ராகு கேது தவிர பிற கிரகங்கள் இருப்பின் அது வாசி யோகம் உண்டாகிறது. பலன் இந்த யோகம் உடையவர்கள் பலராலும் பாராட்ட பெற்றவர்களாகவும் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் பேச்சுத்திறன் மிக்கவர்களாகவும் செழிப்பானவர்களாகவும் வாழ்கின்றனர். உபயசாரி யோகம், சூரியனுக்கு 2 புறமும் ராகு கேது தவிர பிற கிரகங்கள் இருப்பின் உபயசாரி யோகம் உண்டாகிறது. பலன் இந்த யோகம் உடையவர்கள் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் சமுதாயத்தில் பெருமையும் பேரும் புகழும் உடையவர்களாகவும் விளங்குகின்றனர். அடுத்து 10 அம்சயோகம்ங்கிறது லக்னத்திற்கு குரு 4, 7, 10 இருக்க குரு அமர்ந்த இடம் தனுசு, மீனம், கடகம் எனில் அம்சயோகம் உண்டாகிறது. பலன் நல்ல உடல்வாகு உடையவர், அன்பும் நற்குணமும் உடையவர், சகலகலா வல்லவர், யாரையும் தன்வசம் இழுக்கும் ஆற்றல் மிக்கவர். அடுத்து சசயோகம் அப்படிங்கிறது சனி பகவான் லக்னத்திற்கு 1, 4, 7, 10 இருந்து உச்சம் பெற்றிருந்தால் அது சசயோகம். பலன் நீதி நெறி தவறி நடப்பவர், தலைமை பதவியை அடைபவர், மாற்றான் சொத்தை அபகரிப்பவர், அந்நியர் உழைப்பினால் முன்னுக்கு வருபவர், பிற பெண்களை வசியம் செய்து இன்பம் காண்பவர், இது சசயோகம். அடுத்து பத்ரயோகம் அப்படிங்கிறது
லக்னத்துக்கு 4, 7, 10 புதன் வீட்டிருக்க அந்த வீடு புதனுக்கு ஆட்சி உச்சமாயின் பத்ரயோகம் எனப்படும். பலம் மிக்கவர், தாய் வர்க்கத்தால் நன்மை அடைவர், பந்தபாசம் மிக்கவர், விளையாட்டுத் துறையில் சிறப்படைவார். அடுத்து ருச்சிக யோகம். ருச்சிக யோகம் செவ்வாய் 4, 7, 10 அமர்ந்து இருக்க அந்த வீடானது செவ்வாய்க்கு உச்சம் அல்லது ஆட்சி வீடாக இருக்க ருச்சிக யோகம் எனப்படுகிறது. இது பஞ்சமகா யோகமாகவும் கருதப்படுகிறது. பலன் உடல் பலம் மிக்கவர்கள், பெரும் புகழும் மிக்கவர்கள், அரசாலும் தன்மை உடையவர்கள், பெருமைக்கு உரியவர்கள், தயாள குணம் மிக்கவர்கள், மத பற்று மிக்கவர்கள். அடுத்து ஜெயயோகம். ஜெயயோகம் அப்படிங்கிறது 6ஆம் அதிபதி நீசம் பெற்று 10ஆம் அதிபதி உச்சம் பெற்றால், 6ஆம் அதிபதி நீச்சம் பெற்று 10ஆம் அதிபதி உச்சம் பெற்றால் ஜெயயோகம். பகைவரை வெல்லக்கூடியவர்கள், போட்டி பந்தயங்களில் புகழ் பெறுபவர்கள், நீண்ட ஆயுள் உடையவர், நீதிமன்றங்களில் வாத திறமையால் வெற்றி பெறுவார்கள். கஜகேசரி யோகம் இல்லையா? கஜகேசரி யோகம்னா சந்திரனுக்கு 4, 7, 10 குரு இருக்க கஜகேசரி யோகம் உண்டாகிறது. உறவினரால் உயர்வு அடைவார், பெரும் புகழும் உடையவர்கள், இறந்த பின்பும் புகழ் பெறுவார்கள், அரசருக்கு நிகரான தொழில் புரிவார்கள். அடுத்து பந்தன யோகம். பந்தன யோகம் அப்படிங்கிறது லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஒன்று கூடி, லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஒன்று கூடி 1, 5, 7, 9, 10 சனியோடு இருப்பது பந்தன யோகம். இவர்கள் சிறைவாசம் அனுபவிப்பவர், பிறர் கட்டளைக்கு அடிபணிந்து வாழ்வார்கள் அல்லது ஒரே இடத்தில் கட்டுப்பட்டு அடங்கி கிடப்பார்கள். அடுத்து சகட யோகம். குருவிற்கு 6, 8, 12 சகட யோகங்கிறது குருவிற்கு 6, 8, 12 சந்திரன் இருக்க சகட யோகம் உண்டாகிறது. இத்தகைய யோகம் உடையவர்கள் வறுமையில் வாழ்வார்கள், பலமிழந்து தவிப்பார்கள், உயர்வு அடைய இயலாது வாழ்வில் ஏற்ற தாழ்வில் துன்பப்படுவார்கள், புத்திர தோஷம் உண்டாகிறது, புத்திரர்களால் நற்பலன் இல்லை. அடுத்து மாத்ரு நாச யோகம். மாத்ரு நாச யோகம் சந்திரன் 2 பாவ கிரகங்களுடன் மத்தியில் இருப்பினும் பாவ கிரகங்களுடன் கூடி இருப்பினும் மாத்ரு நாச யோகம் உண்டாகிறது. தாயாருக்கு ஆயுள் குறைவு உண்டாகும். அடுத்து தனயோகம். தனயோகம் அப்படிங்கிறது ராகு கேது நீங்களாக மற்ற 7 கிரகங்களும் உபயராசியான மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய 4 ராசிகளில் சஞ்சாரம் செய்வது தனயோகம். இந்த யோகம் உடையவர்கள் அகோர வடிவமானவராகவும் தீயவராகவும் ஒதுக்கப்பட்டவராகவும் நிலையான இடத்தில் வாழ வகையற்றவராகவும் இருப்பார்கள். அடுத்து முசல யோகம். ராகு கேது நீங்களாக 7 கிரகங்களும் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய ஸ்திர ராசிகளில் சஞ்சரிக்க முசல யோகம் உண்டாகிறது. இந்த யோகம் உடையவர்கள் சகலகலா வல்லவர்களாக இருப்பார்கள். செல்வம் செல்வாக்கு உடையவர்கள், கல்வி ஞானத்தால் புகழ் பெறுபவர்கள். அடுத்து வல்லகி யோகம். ராகு கேது நீங்களாக மற்ற 7 கிரகங்களும் ஏதாவது 7 ராசிகள் மட்டும் சஞ்சரிப்பது வல்லகி யோகம். சுகபோகத்தை அனுபவிக்கின்றனர், சங்கீத தொழில் மூலம் பெருமை அடைவர், நாடக தொழில் மூலம் நன்மை பெறுகின்றனர். ரஜ்ஜு யோகம் அப்படிங்கிறது ராகு கேது நீங்களாக மற்ற 7 கிரகங்களும் மேஷம், கடகம், துலாம், மகரம் ஆகிய 4 ராசிகள் மட்டுமே சஞ்சரிப்பது ரஜ்ஜு யோகம். பேராசை மிக்கவர்கள், பொருள் ஈட்டுவதில் வல்லவர்கள், வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுவார்கள். அடுத்து பாசயோகம். ராகு கேது நீங்களாக மற்ற 7 கிரகங்களும் ஏதாவது 5 ராசிகள் சஞ்சரித்தால் பாசயோகம். நீதி நெறியை மதிப்பவராகவும் நேர்மையான தொழிலில் ஈடுபட்டு ஜீவனம் நடத்துவராகவும் இருப்பார். செல்வம் செல்வாக்கு உடையவர்கள், செல்வம் சேர்ப்பதில் குறியாக இருப்பார். அடுத்து தாமினி யோகம். ராகு கேது நீங்களாக மற்ற 7 கிரகங்களும் ஏதாவது 6 ராசியில் சஞ்சரித்தால் அது தாமினி யோகம் உண்டாகிறது. அறிவு ஆற்றல் மிக்கவர்கள், பகைவர்களை தன் வசப்படுத்துபவர்கள், நற்பண்பு உடையவர்கள், தானம் தர்மம் செய்பவர்கள், ஜீவ ராசிகளின் மேல் கருணை உடையவர். அடுத்து கேதார யோகம். ராகு கேது நீங்களாக மற்ற 7 கிரகங்களும் ஏதாவது 7 ராசியில் சஞ்சரித்தால் அது கேதார யோகம் எனப்படுகிறது. நாற்கால் ஜீவனத்தாலும் விவசாயத்தாலும் நன்மை பெறுவார்கள். வாகனம், பூமி சம்பந்தப்பட்ட வகையிலும் ஜீவனம் நடத்துவார்கள். இந்த 25 யோகங்களில் தங்கள் ஜாதகங்களுக்கு பொருத்தி பாருங்கள். தங்கள் ஜாதகங்களில் ஏதாவது இப்படியாவது ஒரு 4-5 யோகங்கள் இருக்கும். அதை தாங்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்றமாறு உங்கள் தொழில் வளத்தை மாற்றி வாழ்வியலில் முன்னேறுங்கள். ஆரோக்கியமாக இருங்கள், ஆனந்தமாக வாழுங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.